சமைக்க டைம் இல்லையா? ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆயிருச்சா? நீங்கள் பேச்சுலர்ஸா? சமையல் கற்றுக்கக்கூடிய பிகினர்ஸா? ரொம்ப டைம் எடுக்காமல் வெறும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப ஆரோக்கியமாக ஈஸியாக இந்த முட்டைக்கறியை செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, ரைஸ், பரோட்டா, இடியாப்பம் இதுக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். அட்டகாசமான சுவையில் முட்டை கிரேவி செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வெந்ததும் தோலெல்லாம் உரிச்சிட்டு கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கோடுகள் போட்டு முட்டையை கீறி விட்டுக்கங்க. முட்டையை திருப்பிட்டும் கோடுகள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையில கீறி விடுறதுனால நம்ம சேர்க்குற மசாலா முட்டையில நல்லா இறங்கும். 4 முட்டையும் இந்த மாதிரி கீரைகள் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கங்க. மசாலா கருகிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. மசாலா முட்டையில் நல்லா கோட்டாயிருச்சு பாருங்க. இப்போ இந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 முந்திரி பருப்பை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ முட்டை டாஸ் பண்ண அதே பேனையே டிஷ்யூவால் தொடச்சி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் இப்போ இதில் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை சேர்த்து கலந்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த மசாலாவோட சேர்த்து கலந்துக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இந்த தண்ணியையும் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியை மசாலாவோட நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் கிரேவி நல்லா திக்காக இருக்கு பாருங்க. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்ல மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மசாலா முட்டையெல்லாம் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். லாஸ்ட்டாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த முட்டை கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஜம்முன்னு ருசி அட்டகாசமாக இருக்கும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இடியாப்பம்க்கு கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.